ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு நம்ம 20 அண்ட் 21த் எபிசோட் தான் பார்க்க போறோம். யாரெல்லாம் இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். லாஸ்ட் எபிசோட்ல பார்த்துருப்போம். மிமி, ஹாயும் எப்படி வந்து லவ் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ட்ராமா மாரி போட்டுட்ருப்பாங்க. அத பார்த்துட்டு இருக்கும்போது மிமிக்கு ஒரு நியூஸ் வருது. ஹாயும் இறந்து போயிட்டான் அப்படின்னு இவளுக்கு அப்படியே மனசே உடைஞ்சு போயிருது. இத நம்பாம கமாண்டர் லோ கிட்ட கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு உடனே அவரும் போய் இன்வெஸ்டிகேட் பண்ணதுல இதுதான் உண்மை அப்படின்னு தெரியுது. இவரு நிஜமாவே இறந்துட்டாரு அப்படின்னு வந்து மிமி கிட்ட சொல்றாங்க. மிமி பயங்கரமா அழுக ஆரம்பிச்சுடுறா. இந்த விஷயம் தெரிஞ்சு லீஷுக்கு போயிட்டு இருந்த ஹீரோ ஃப்ரெண்டு எல்லாருமே வந்துட்டு வேகமா போயிட்டு இருக்காங்க. அங்க போற வழியில இந்த ஜூ கிங் சும்மா இல்லாம அங்க ஒரு ட்ராப்ப செட் பண்ணி வச்சு நெறைய பேர்த்த சண்டை போடுறதுக்கு அனுப்பி வைக்கிறான். எங்க ஹீரோ, யூயி பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்களால எவ்வளோ நேரம் சமாளிக்க முடியும்? ரொம்ப நேரம் சமாளிச்சு பார்க்குறாங்க. அதுக்கு மேல முடியல. அதுக்கப்புறம் யூயி சொல்லிடுறா, "இங்கேருந்து போங்க. நான் இவங்களெல்லாம் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிடுறா. அங்க வேற வழி இல்ல. எல்லாரையும் முடிஞ்ச வரைக்கும் அடிச்சிடுறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்ட காப்பாத்தலான்னு போறான். ஆனா அவனுக்கு தான் சுத்தமாவே எந்த ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸுமே தெரியாதுல்ல. அவங்க யாருக்குமே வேற வழி இல்ல. இப்போதைக்கு இங்கிருந்து போனா போதும். அதுக்கப்புறமா பிளான் பண்ணி நம்ம வந்து காப்பாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேர் மட்டும் தப்பிச்சு போயிடுறாங்க. இங்க இவங்க எல்லாம் தப்பிச்சு வந்ததுக்கு அப்புறமா இங்க ஹீரோவோட ஃப்ரெண்ட் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான். "இங்க பாரு இப்பவே நம்ம போய் காப்பாத்தணும். யூயி வந்து அங்க தனியா இருப்பா. கண்டிப்பா அவங்க டார்ச்சர் பண்ணுவாங்க" அப்படின்னு பயங்கரமா ஹீரோ கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். "இப்பவே போலாம்" அப்படின்னு ஹீரோ சொல்றான். "ஒரு பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மெதுவா போலாம்" அப்படின்றான். இவனுக்கு அது வரைக்கும்லாம் பொறுமை இல்ல. அங்க யூயி என்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே போறோம் அப்படின்னு எப்படியோ 2 பேரும் சண்டை போட்டுட்டு ஒரு வழியா கிளம்பிடுறாங்க. இங்க ஹீரோவோட ஆளு லீஷுக்குள்ள ஒரு வண்டிய எடுத்துட்டு உள்ள போலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது, உள்ள என்ட்ரி லெட்டர் கேட்குறாங்க. என்ட்ரி லெட்டருக்குள்ள அவன் என்னமோ தேடிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா உள்ள காசு வைக்கணும். எல்லாமே கரப்ட் ஆயி போய் கிடக்குது லீஷுவே. அவனும் "என்ன நீ ஊருக்கு புதுசா? காசெல்லாம் குடுக்காம உள்ள கொஞ்சம் கூட நகர முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இவனுக்கு கோவம் வந்துருது. அங்க இருக்கவங்க கூட இறங்கி சண்டை போட்டுட்டு எல்லாரையும் மிரட்டி கத்தி முனையில வச்சு உள்ள வண்டிய எடுத்துட்டு போறான். எங்க ஹீரோவோட ஃப்ரெண்டு, ஹீரோயின் எல்லாருமே வந்துட்டு ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு அங்க லீஷூர்ல இருக்க ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. அங்க என்னடான்னு பார்த்தா, ஒருத்தன் சாப்பிட்டுட்டு காசே குடுக்காம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். காசு குடுறான்னு கேட்டா, என்னோட தங்கச்சி வந்து சூ ஃபேமிலில வொர்க் பண்ணிட்டு இருக்கிறா. அவ வந்து அங்க இருக்க சூவோட ஃபேமிலிக்கு ரொம்ப க்ளோஸ். என்கிட்டயே காசு கேட்கிறீங்களா? அப்படின்னு சொல்லி அவங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ போய் 2 அறை அறைஞ்சுட்டு சண்டை போட்டுட்டு குடுறா காசு அப்படின்னு உடனே அவனும் குடுத்துட்டு ஓடிடுறான். அதுக்கப்புறம் இவங்கலாம் ரூமுக்கு போயிட்டு என்ன பிளான் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் சொல்றா, "ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு நீங்க சூ ஃபேமிலிக்கு போயிட்டு நீங்க ஆஸ் யூசுவல் இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு தானே போறீங்க. நீங்க போய் அந்த வேலைய பாருங்க. நானும் உங்க கூட வந்தேன் அப்படின்னா, என்ன இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு அப்படி இப்படின்லாம் விடவே மாட்டாங்க. நம்மள கம்ஃபர்டபுளா வச்சுக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அதனால நமக்கு இன்வெஸ்டிகேஷன்ல எவிடன்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால நம்ம ஸ்ப்ளிட் ஆயிடுவோம். நீங்க உங்க ஸ்டைல்ல இன்வெஸ்டிகேஷன பாருங்க. நான் வந்து இந்த ஊர்ல நெறைய பொண்ணுங்க வந்து கடைலாம் வச்சிருக்காங்க. அதே மாதிரி நானும் இங்க வந்து ஒரு கடை வச்சிருக்கிற மாதிரி இன்வெஸ்டிகேஷன நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க ஸ்டே பண்ணியிருக்கிறதே அங்க லீஷூர்ல இருக்கிறதுலயே ஒரு பெரிய ஹோட்டல்ல அவங்க ஸ்டே பண்ணியிருப்பாங்க. அங்க இருக்க டீ வந்து ரொம்ப மட்டமா இருக்கு. அப்ப அங்க சாப்பாடு குடுக்க வந்தவங்க கிட்ட கேட்குறாங்க, "டீ ரொம்ப நல்லா இருக்கே! எங்கேருந்து வருது?" அப்படின்னு கேட்கும்போது, "சூ ஃபேமிலியோட எஸ்டேட்ல இருந்து தான் வருது" அப்படின்னு அவன் சொல்லிட்டு போயிடுறான். எல்லாத்துலயும் கலப்படம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே, பின்னாடி வந்து ஒரே சத்தமா இருக்கு. என்னன்னு போய் பார்த்தா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோ ஒருத்தன அடிச்சு அனுப்பிச்சிருப்பான்ல, அவன் ஆளெல்லாம் கூட்டிட்டு வந்து அங்க இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு உடைச்சிட்டு இருக்கான். அத பார்த்தாதுன்னா அங்க இருக்க ஓனரையும் தூக்கி போட்டு மிதிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ தான் போய் எல்லாத்தையும் அடிச்சு தூக்கி வெளிய வீசிட்டு இருக்கான். அப்ப அந்த வழியா கவர்னர் வராரு. இவன் போய் கவர்னர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். இந்த மாரி உங்களையே மதிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு உடனே அவருக்கு கோவம் வந்துருது. யார் இதுன்னு பார்க்கறதுக்காக உள்ள வராரு. உள்ள வந்து என்ன ஏதுன்னுலாம் விசாரிக்கல. அவர் பாட்டுக்கு ஹீரோக்கு ஒரு பனிஷ்மென்ட், அதுக்கப்புறம் அந்த ஓனருக்கு ஒரு பனிஷ்மென்ட்ன்னு இஷ்டத்துக்கு சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோவோட ஃப்ரெண்ட் வரான். அவன் தான் வந்து படிக்கிறதுல பெரிய ஆளாச்சே. அவன் வந்து எல்லா லாவையும் கரைச்சு குடிச்சு வச்சிருக்கான். இவன் தான் சாப்பிட்டதுக்கு காசு குடுக்காம, அதுக்கப்புறம் திருப்பியும் ஆளெல்லாம் கூட்டிட்டு வந்து ஓனர் அடிச்சதும் இல்லாம, கடையில இருக்க பொருள் எல்லாம் அடிச்சு உடைச்சிருக்காங்க. இத தட்டி கேட்க போனது தப்பு கிடையாது. இது வந்து எந்த லாலயுமே கிடையாது. நீங்க எங்க இருந்து படிச்சுட்டு வந்து இஷ்டத்துக்கு குடுத்துட்டு இருக்கீங்க பனிஷ்மென்ட்ன்னு கேட்டுட்டு இருக்கான். அவருக்கு கோவம் வந்துருது. எனக்கே நீ லா சொல்லிக் குடுக்குறியா? அப்படிங்கும்போது, நான் யாருன்னு தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு லாலயே வந்துட்டு டாப் ரேங்க்ல வாங்குன ஒரு ஆள் நானு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான், ஐயய்யோ! நீங்களா? அப்படின்னு அவன் அப்படியே போய் கால்ல விழுகுறான். அப்ப கூட ஹீரோ சொல்லிட்டு இருக்கான், இஷ்டத்துக்கு பனிஷ்மென்ட்லாம் நீங்க குடுக்க முடியாது அப்படிங்கும்போது, அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் ஹீரோவோட ஃப்ரெண்ட் சொல்றான், இவர் தான் வந்து பிரின்ஸ் ஆஃப் திங்பே அப்படின்னு. அவ்வளோதான் அவனுக்கு வந்து ஒரு மினி ஹார்ட் அட்டாக்கே வருது. ஐயய்யோ! தெரியாம வாய குடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹீரோ கால்லயே விழுந்து மன்னிப்பு கேட்கிறான். எனக்கு தெரியல நீங்க தான் பிரின்ஸ் ஆஃப் திங்பைன்னு மன்னிச்சிடுங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். அங்க கட் பண்ணா இங்க சூவோட அரண்மனையில சூவோட ஃபேமிலி எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல மெயினா வந்துட்டு சூவோட டாட்டர் தான் வந்துட்டு ஹீரோவுக்கு ஐஸ் வைக்கணும். அப்பதான் வந்துட்டு இவன் டாக்ஸ் எல்லாம் வந்து அதிகமா செக் பண்ணாம இன்வெஸ்டிகேஷன் பார்க்க மாட்டான் அப்படின்னு இவனை எப்படியாவது சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துடுறான். இந்த சூவோட டாட்டரே போயிட்டு அவங்களே வரவேற்று ஹீரோவ கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போனதும் ஹீரோ ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேட் பண்றதே சூ ஃபேமிலில வந்து என்னோட தங்கச்சி வேலை செய்றா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான்ல இவ்ளோ நேரமா. அந்த தங்கச்சி பொண்ண கூட்டிட்டு வராங்க. வந்து கேட்குறான், "உனக்கு எல்லாமே தெரியுமா? இப்படிதான் உங்க அண்ணன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்." அப்படிங்கும்போது, "எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மன்னிப்பு கேட்கிறா.
வந்துட்டா. இவங்க உடனே அவங்க அண்ணனுக்கும், அந்த பொண்ணுக்கும் வந்து பனிஷ்மென்ட் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, "இருங்க, இருங்க இது மட்டும் கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு கேட்ல டாக்ஸ் வாங்கியிருப்பாங்கல்ல, இவங்க எக்ஸ்ட்ரா அமௌண்ட் குடுத்தா தான் உள்ள விடுவேன் அப்படிலாம் வேற சொல்லியிருப்பாங்க. லீஷோக்கு தனியா ஒரு ரூல்ஸ் வச்சு ஓட்டிட்டு இருக்கீங்க போலயே. அவங்கவங்க அவனுக்கு பாஸ்ங்கிற மாரி இஷ்டத்துக்கு போயிட்டு இருக்கு. இங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் எப்படி கேவலமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ திட்டிட்டு இருக்கான். உடனே ஜூவோட டாக்டர் அதுக்கப்புறம் அந்த கவர்னர் எல்லாமே இப்பவே இவங்களுக்கு பனிஷ்மென்ட் குடுக்குறோம். இவங்க 2 பேரும் பண்ணதுக்காக வந்து நீங்க மொத்தமாவே தப்பா நெனச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு உடனே பனிஷ்மென்ட் குடுத்து அனுப்பிச்சு விடுறாங்க. அங்க கட் பண்ணா இங்க ஜூ கிங் வந்து அவனோட ஆள்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவ நல்லா பாத்துக்கோங்க. அவன் இருக்கிற வரைக்கும் எந்த கரப்ஷனுமே வந்து அவன் கண்ணு முன்னாடி நடக்காத மாதிரி நல்லா பாத்துக்கணும். கொஞ்ச நாளைக்கு நம்ம கிட்ட எந்த காசு வரலனாலும் பரவால்ல. ஹீரோக்கு எந்த டவுட்டுமே வராம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். அப்படியே அங்க கட் பண்ணா இங்க வந்துட்டு மிமி உட்கார்ந்து ரொம்ப சோகமா உட்கார்ந்திருக்கா. ஏன்னா வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல்ல ஹாயு செத்து போயிட்டான் அப்படின்னு. அவங்க வந்து ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து நடத்திட்டு இருப்பாங்கல்ல. அதெல்லாம் இப்ப சுத்தமா நின்னே போயிடுச்சு அவன் போனதுக்கு அப்புறமா. அதுலருந்து இவ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இதுக்கு மேலயும் நம்ம ஃபீல் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. இவனுக்கு என்ன ஆசை? இத வந்து ரொம்ப பெருசா எடுத்துட்டு போகணும் அப்படின்னு தானே ஆசை. அத நம்ம வந்து பெருசா பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, இனிமே இந்த இடம் வந்து வெறுமையாவே இருக்கக்கூடாது. எப்பவுமே வந்துட்டு பெருசா தான் டான்ஸ் எல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணுமே தவிர, இதுக்கு முன்னாடி இருந்தத விட சூப்பரா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இவளும் அங்க இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் வேலை குடுத்துட்டு இருக்கா. அங்க கட் பண்ணா இங்க ஹீரோயின் வந்து கம்ப்ளீட்டா அவ ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு, அங்க சுத்தி பார்க்குற மாதிரி அங்க இருக்க இடத்த எல்லாமே வந்து சுத்தி பார்த்துட்டு இருக்கா. இவ தனியா ஒரு பக்கம் ஒரு பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கா. இங்க வந்து நம்ம ஹீரோ சூ ஃபேமிலியோட அரண்மனையிலேயே ஸ்டே பண்ணியிருக்கான். அங்க இருக்கவங்க வந்து இவனுக்கு வந்து பயங்கரமா பார்த்து பார்த்து கவனிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ கேட்குறான், "எப்படி ஹாயும் இறந்து போனா?" அப்படின்னு. அவனும் பயந்துட்டே சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி அவர் அன்னைக்கு ரொம்ப குடிச்சிருந்தாரு. அவர வந்து நாங்க ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருந்தோம். அவர் வந்து குடிச்சிட்டு போட்ல வரும்போது தெரியாம தண்ணிக்குள்ள விழுந்து, அதுக்கப்புறம் அவர் காணாம போயிட்டாரு. நாங்களும் தேடி பார்த்தோம். ஆனா அவர கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு சொல்றான். இங்க ஹீரோயின் வந்து அங்க பொருள் வாங்க வந்த மாரி அங்க இருக்க கடையில எல்லாம் நெறைய திங்ஸ் வாங்கிட்டு இருக்கா. நெறைய மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அப்போ வந்து இதுக்கு முன்னாடி ஒருத்தன் இருந்திருப்பான்ல, "லீஷோல தான் நான் இந்த பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இல்லீகலா தான் எல்லாத்தையும் கடத்திட்டு வந்திருப்பான்" அப்படின்னு சொல்லி கூட ஹீரோயின் கண்டுபிடிச்சிருப்பாள்ல. அந்த கடை வந்து அங்க தான் இருக்குது. அந்த கடையில சரி நம்ம நாளைக்கு வந்து இத பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. எங்க நம்ம ஹீரோக்கு வந்து தடபுடலா ஒரு பெரிய டின்னரே அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்திருக்கும்போது, அங்க இருக்கவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா வந்து ஹாயு இறந்து போனது வந்து எங்களுக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி அவரு எப்படி இறந்தாரு அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். எனக்கு தெரிஞ்சு இந்த கேபிட்டல்ல நெறைய கரப்ட்டான நெறைய அஃபிஷியல்ஸ் இருக்காங்க. அவங்க யாராச்சோட டாக்ஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது இவரு கண்டுபிடிச்சிருப்பாருன்னு நெனைக்கிறேன். அவங்க தான் இவர கொன்னுட்டா இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிரும்னு பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பா நாங்க இன்வெஸ்டிகேட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ சொல்றான், "ஓகே எல்லாரும் பேசி முடிச்சிட்டீங்களா? இப்ப நான் உங்க எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் சொல்லப் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றான் அப்படின்னா, "ஹாயும் வந்து கேபிட்டலுக்கு திருப்பி போயிட்டான்" அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஷாக்கா இருக்குது. அவர் வந்து கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அவன் உயிரோட அனுப்பிச்சாங்களா? இல்ல டெட் பாடி அனுப்பிச்சாங்களா? என்ன கதை? என்ன அதுன்னு தெரியல. இவங்க இத பத்தி பேசுறதுக்குள்ளேயே அங்க சூவோட டாட்டர் வந்து, "நீங்க டிராவல் பண்ணி டயர்ட் ஆகி வந்திருப்பீங்க. இந்த விஷயத்த எல்லாமே நம்ம அப்புறமா பேசிக்கலாம். உங்களுக்காக ஒரு சிறப்பான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து நாங்க ரெடி பண்ணியிருக்கோம்" அப்படின்னு சொல்லிட்டு, அங்க வந்து ஏதோ ஒரு பொண்ணுங்கலாம் வந்து டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க ஹீரோயின் ஒரு இடத்துக்கு சாப்பிடலான்னு போறா. அங்க பார்த்தா பக்கத்துல உட்காந்து ஒருத்தன் வந்துட்டு போலியான ஒரு மெட்டீரியல் சில்க்க வந்துட்டு வித்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒருத்தன மைண்ட் வாஷ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் பார்க்குறா. அவன் என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா, கேபிட்டல்ல இருந்து வந்தது இந்த சில்க் எல்லாமே அப்படின்னு. ஹீரோயின் அதோட டெக்ஸ்சர்லாம் பார்க்குறா. இதெல்லாம் பார்த்தாலே வந்து லோக்கல்ல எங்கேயோ பிரிப்பேர் பண்ண மாரி தான் இருக்குது. இது கேபிட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு பொய் சொல்லி இங்கெல்லாம் வித்துட்டு இருக்கானுங்க. ஹீரோயின் வந்து உண்மை எல்லாமே சொல்லிடுறா அவன்கிட்ட. இந்த மாதிரி இத நீங்க வாங்காதீங்க. இது வந்து லோக்கல்ல இருந்து எங்கேயோ பிரிப்பேர் பண்ணியிருக்காங்க. கேபிட்டலோட நேம கெடுக்கணும் அப்படின்னு சொன்னதுனால, அவரும் வந்து எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அவன் காண்டுல வந்து ஹீரோயின அடிக்க வர்றான். அப்ப ஹீரோயினோட அசிஸ்டன்ட் தான் வந்து எப்படியோ காப்பாத்தி விட்டுர்றான். அப்போ அந்த மெட்டீரியல்லாம் வாங்கலான்னு ஒரு பிசினஸ் மேன் வந்திருப்பான்ல. அவன் வந்து கேட்கிறான், "உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லல்ல? நல்லா தானே இருக்கீங்க?" அப்படிங்கும்போது, அவளும் சொல்றா, "நல்லா தான் இருக்கேன்" அப்படின்னு. அப்புறம் வந்து இவன் இன்ட்ரோ குடுத்துக்கிறான். "நானும் ஒரு பிசினஸ் மேன் தான். உங்கள மாரி நானும் இங்க ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்தேன்" அப்படின்னு இன்ட்ரோ குடுத்துக்கிறான். எங்க ஹீரோக்கு அந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் போயிட்டு இருக்குது. அதுல ஒரு பொண்ணு அழகா இருக்கா. அந்த பொண்ண வச்சு எப்படியாவது மடக்கிரணும் ஹீரோவ அப்படின்னு இந்த சூவோட டாட்டர் பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது, சைட்ல ஹீரோவோட ஃப்ரெண்டு யூயி தேடிட்டு இருக்காங்க. அப்போ அவன் சொல்லிட்டு இருக்கான், "நீங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கிறதுனால கொஞ்சம் டயர்டா இருப்பீங்க. இவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ண வச்சு இவன எப்படியாவது மடக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி 5 இயர்ஸ்க்கான டாக்ஸ் வந்து ஹீரோ பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பான் போல. அப்ப சொல்லிட்டு இருக்கான், "இந்த மாரி வெள்ளம் வந்துச்சுல்ல, அதுல வந்து பாதி காஃபி எல்லா செடியும் வந்துட்டு அழிஞ்சு போயிடுச்சு. அதனால வந்து 5 இயர்ஸோடது பே பண்றது கஷ்டம்." ஹீரோ இந்த பொண்ணுக்கெல்லாம் பயங்கர மாதிரி தெரியல. அவன் சொல்லிடுறான், "இங்க பாருங்க, நீங்க வந்து ரொம்ப வெல்த்தியா இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும். 5 இயர்ஸோட டாக்ஸ் நீங்க குடுக்கலன்னா, மந்த்லி மந்த்லி டபுள் த ரென்ட் நான் பண்ணிருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போறான். அதனால அவங்களுக்கும் வேற வழியே இல்ல. ஹீரோ வெளிய வந்ததுமே அவனோட ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருக்கான், "யூஏ வந்து இங்க எங்கேயுமே அவங்க மறைச்சு வைக்கல. நாங்க தேடி பார்த்துட்டோம். இங்க எங்கேயுமே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ சொல்றான், "நீ வருத்தப்படாத. நான் எப்படியாவது கண்டுபிடிச்சு குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அப்ப அவன் கேட்கிறான், "ஹாயும்
நிஜமாவே சேஃபா இருக்கானா? அவன் திருப்பி கேப்பிட்டலுக்கு போயிருவானா? அப்படின்னு கேட்கும்போது, இல்ல, இல்ல. அது வந்து எனக்கே தெரியாது. அவன் எங்க இருக்கான்னு தெரியல. பட் அவன் உயிரோட இருக்கான்னு தெரியுது. அவனுக்கு கொஞ்சமா அடிபட்டுருக்கு அப்படிங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. அவன் எங்கேயோ ஒளிஞ்சிருக்கான். அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும்போதே, ஹீரோவோட ஆள் வரான். இங்க பழைய கோயில்ல வந்துட்டு எனக்கு கொஞ்சம் சஸ்பீஷியஸா இருக்குது. அங்க தான் வந்து யூஏ வச்சிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே கிளம்புறாங்க அங்க போலான்னு. அங்க போய் பார்த்தா யூஏ அங்க தான் வச்சிருக்காங்க. இந்த சூ தான் ஓடி போயிட்டு காப்பாத்துறாங்க. அவளுக்கு பயங்கரமா அடியெல்லாம் பட்டிருக்குது. இவ வந்து என்ன சொல்லிடுறா அப்படின்னா, "நீங்க கூட்டிட்டு போங்க. இவள சேஃபா பார்த்துக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேயே இருக்கிறான். அந்த மாஸ்க் போட்டிருப்பான்ல, இதுக்கு முன்னாடி கூட ஹீரோயினோட ஃப்ரெண்ட கூட அட்டாக் பண்ணியிருப்பானே, அவனோட கேங் தான் வந்துட்டு ஹீரோவ சுத்தி வளைச்சிடுறாங்க. ஹீரோ சொல்றா, "நீ யாரு அப்படிங்கிறது எனக்கே தெரியும். ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால நீ வந்து அவ்ளோ நடிக்கணும்னு அவசியம் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவன் சண்டை போடும்போது அவனோட மாஸ்க்க கழட்டிடுறாங்க. யாருன்னு பார்த்தா, இவ்ளோ நேரம் அந்த சூ டாக்டர் கூட ஒருத்தன் இருந்தான்ல, அவன் தான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. இங்க மிஸ்டர் சூ வந்து எப்படியோ யூஇய பத்திரமா காப்பாத்தி கொண்டு வந்து ஹீரோயின் கிட்ட குடுத்துடுறா. ஹீரோயின் சொல்றா, "நான் மருந்தெல்லாம் வச்சுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு மருந்து வச்சு விடுறா. பெரிய காயம்லாம் இல்ல. லைட்டா தான் காயம் இருக்குது. அதெல்லாம் சீக்கிரமா சரியாயிரும். ரெஸ்ட் எடுத்தா போதும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் இந்த சூக்கு மூச்சே வருது. சரி ஓகே பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கருந்து கிளம்புறான். இங்க நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோயினோட அசிஸ்டன்ட் இருக்கான்ல, அவன் தானே வந்து இப்போதைக்கு ஹீரோயின பார்த்துட்டு இருக்கான். அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான், இன்னைக்கு ஃபுல் டே என்ன நடந்துச்சு அப்படின்னு. அவன் வந்து இங்க ஷாப்பிங் போனாங்க, அங்க ஷாப்பிங் போனாங்க, இது சாப்பிட்டாங்க, அது சாப்பிட்டாங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஒருத்தர மீட் பண்ணாங்க. அவர் ரொம்ப அழகா இருந்தாரு அப்படின்னு உடனே இவன் பார்த்து முறைக்கிறான். இல்ல, இல்ல கொஞ்சம் ஆவரேஜா தான் இருந்தாங்க. இன்னைக்கு ஹீரோயின் விலக போகும்போது கூட அவர் தான் வந்து புடிச்சாரு தெரியுமா? அப்படின்னு உடனே ஹீரோக்கு செம்ம காண்டாயிருது. அவனும் மன்னிப்பு கேட்டுட்டு இனிமே வந்து இதெல்லாம் நடக்காம நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்போ ஹீரோயினும் ஷூவும் வராங்க. எங்க ஷூ வந்து டைரக்டாவே ஹீரோ கிட்ட சொல்லிடுறா, யூஇய நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் ரொம்ப நல்லா வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோ சொல்றான், அது உன்னோட முடிவு மட்டும் கிடையாது. யூஇ கிட்டயும் கேட்கணும். அது மட்டும் இல்லாம இப்போ அவங்க கான்குபைனா இருக்காங்க. அதனால எல்லாத்தோட டிசிஷனும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றான். அப்போ ஹீரோயின் கேட்கிறா, இங்க பாரு அவள வந்து நீ நல்லா பார்த்துக்குவியா அப்படின்னு கேட்கும்போது, கண்டிப்பா நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் சொல்றா, அவ அப்பா அம்மா இல்லாம வளர்ந்த பொண்ணு. அதனால அவள நீ ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். அதுவும் இல்லாம உங்க ஃபியூச்சரையே நீ பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. இவனும் யூஇ பக்கத்திலேயே இருந்து அவள பத்திரமா பார்த்துக்கிறா. அவளோட கை வந்து பின்னாடி படவே கூடாது அப்படிங்கிறதுனால இவன் பக்கத்திலேயே இருந்து அவளுக்கு ஃபேன் வச்சுட்டு விசிறி எல்லாம் வச்சு இது பண்ணி விடுறதுல இருந்து எல்லாமே பத்திரமா பார்த்துக்கிறான். அப்படியே அங்க கட் பண்ணா இங்க ஹீரோ சொல்லிட்டு இருக்கா, இங்க பாரு நான் ஒரு அசிஸ்டன்ட் வச்சிருக்கேன்ல அவன வந்து டீல் பண்ண சொல்லு. ஏதாவது உனக்கு பிரச்சனை அப்படின்னா, அப்படி அவனாலயும் தாங்க முடியலையா? என்ன கூப்பிட்டு நான் வந்து உன்ன பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினுக்கு சடனா ஞாபகம் வருது. சண்டை போடும்போது உனக்கு அடிபட்டது எதுவும் ஆகலையா? அப்படிங்கும்போது ஹீரோயின் ஃபர்ஸ்ட் இவங்க மீட் பண்ணும்போது ஹீரோயின் ஒரு டாலர் மாரி மிஸ் பண்ணியிருப்பாங்கல்ல. அதுதான் வந்து ஹீரோவையே காப்பாத்தியிருக்கும். இத நீங்க தான் வச்சிருக்கீங்களா? நான் இது காணாம போயிடுச்சுன்னு நெனச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அத குடுங்க அப்படின்னா, ஹீரோ குடுக்கவே மாட்டேங்கிறான். அவன் வந்து வேணும்னே மேல தூக்கி வச்சுட்டு விளையாடிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பை கைஸ்.